கைஸ் நீங்க யூஸ் பண்ற CS கேரட் ஸ்கில் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அப்படியே ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர்ல ஒரு புது கேரக்டர் காம்பினேஷன் வந்திருக்கு, கோடா கேரக்டர் யூஸ் பண்ணி. அதெல்லாம் அப்படி என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே யூடியூப்ல பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ நான் இப்ப சொல்ல போற கேரக்டர் காம்பினேஷனை யூஸ் பண்ற மூலமா நீங்க மேட்ச் டு மேட்ச் பாத்தீங்கன்னா வின் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லாம கிராண்ட் மாஸ்டர் ரீஜன் ஈஸியா போலாம். என்ன ப்ரோ சொல்ற, இது உண்மையா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இது உண்மைதான். ஃபர்ஸ்ட் எடுத்ததும் நம்ம கைரோஸ்னு இருக்கிற இந்த ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா 3 EP ஏறிக்கிட்டே இருக்கும். EP ஃபுல் ஆனதும் பாத்தீங்கன்னா கைரோஸோட பிரேக்கர் மோட் ஆன் ஆயிரும். ஆப்னன்ட்ல பாத்தீங்கன்னா எனிமி லெவல் 3 லெவல் 4 வெஸ்டே போட்டுனாலும் 4 அடியில நொறுக்கி தள்ளிரும். நெக்ஸ்ட் கேரக்டரா பாத்தீங்கன்னா டக்ஸியான இந்த ஒரு கேரக்டர் தாங்க. கேரக்டர் யூஸ் பண்ற மூலமா நீங்க ஒரு எனிமியை டவுன் வச்சாலே போதும், உங்களுக்கு ரேட் ஆஃப் ஃபயர் அண்ட் மூவ்மெண்ட் ஸ்பீடு ரெண்டுமே கிடைக்கும். அதனாலே இந்த ரெண்டு கேரக்டர் யூஸ் பண்ற மூலமா நீங்க ஈஸியாவே 1v4 பண்ணலாம். நெக்ஸ்ட் கேரக்டரா பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிறத கோடா கேரக்டர் தாங்க. இந்த கேரக்டர் யூஸ் பண்ணி எனிமியோட லொகேஷனை ஈஸியாவே பாத்துறலாம். கடைசியா உள்ள கேரக்டர் யூஸ் பண்ற மூலமா அதாவது டேஞ்சரஸ் கேரக்டர் ஹோமர், மோக்கோ, ரைடர், இந்த 4 கேரக்டர் வந்து ஈஸியாவே சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜோசப் கேரக்டர் யூஸ் பண்ற மூலமா இவங்க இருந்து ஈஸியாவே தப்பிச்சிடலாங்க. ஒரு கேரக்டர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி பாட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.